எனி ஷேப் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கொஞ்சம் திக்காக இதோட கொஞ்சம் மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தின்னாக வந்து கட் பண்ணிக்கணும். ஆயில் ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு லைட்டாக சால்ட் பண்ணிட்டு இப்போ இது நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஸ்லோ குக்கிங்கில் வச்சு சிம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடிடணும். சிம்லேயே இருக்கணும், தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக ஸ்லோ லைட் ப்ரௌன் வந்துடுச்சு. வந்தோடனே லைட்டாக கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு, ரொம்ப மிளகாத்தூள் போடக்கூடாது, லைட்டாக போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கணும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அது இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு அந்த மாதிரி சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் அது ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டுறது. நல்லா அந்த பொடி வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். இந்த மாதிரி அந்த மசாலாலாம் நல்லா அதில் ஒட்டி, ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிட்டேன். கொஞ்சம் நீங்கள் கம்மியாக ஊற்றி நல்லா ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு.